ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் வித் மலர். இன்றைக்கி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 1.5 கப் அளவு தயிர் எடுத்துக்கிறேன். இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்லா பீட் பண்ண பிறகு நான் இதில் 2 கப் அளவு சேமியா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுத்த சேமியா, வறுக்காத சேமியா எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருக்க கேரட்டை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்த பிறகு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்போ தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை நம்ம சேமியாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒரு குழியிலையும் இதை சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷு கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.